விழா நடத்துவாங்க. விழா நடத்திட்டு ஒரு நாள் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா 48 நாளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் சார்பா திரண்டு வந்து தேவர் ஜெயந்தி விழா நடத்துவது போல நடத்தினவர் தம்பி சுரேஷ் அவர்கள். அவர்களுக்கு இந்த மண்ணிலே இந்த தேவர் திருவுருவாய் படத்தை வழங்குகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய அருமை தம்பி என்றால் இந்த இயக்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் போர்க்களமாக இருந்த போராட்டத்தை இந்த மக்களை ஒன்றுபடுத்தி வென்று இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய வங்கத்து சிங்கம் வைரநாயக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பேர் இயக்கம். அந்த இயக்கத்தை வணங்கி போற்றி வந்தவர் தெய்வீக திருமகன். அப்படிப்பட்ட தெய்வீக திருமகனின் திருத்தலத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஆறுயிர் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் இந்த வருடத்திற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஆறுயிர் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பாதம் படித்து ஒரு வேண்டுகோள் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுந்து இடக்கின்ற அகில இந்திய பாரத ஓர் இயக்கத்தை ஒற்றுமையாக கொண்டு வருங்காலங்களிலே இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெல்லக்கூடிய சூழ்நிலையில் சீக சின்னம்தான் இல்லாமல் யாரும் அசைக்க முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் பிரிவினை என்பதை நீக்கி ஒற்றுமையாக ஓரணியிலே நாம் செயல்பட வேண்டும். தெய்வீக திருமணம் திருமண் முத்துராமலிங்கத்தை நாம் நுழைகின்ற பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே அந்நிய ஏகாதிபத்தியத்தில் இருக்கின்ற போர்க்களமோ அவர்களுடைய ஆயுத பலமோ அவர்களுடைய சக்தியோ திறமையாக கொண்டோ நம்மை வெல்ல முடியாது. நம்மில் இருக்கின்ற ஒற்றுமையின்மையும் பிரிவின்மையும் பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் தான் நம்மை பிரித்தாளுகின்றதை தவிர நம்மை யாராலும் வெல்ல முடியாது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த தேசத்தை வென்றெடுக்கும் என்று தெய்வீக திருமகன் முழங்கினாரோ அதே முழக்கத்தை நீங்கள் எண்மையாக கொண்டு அனைவரையும் ஒற்றுமையாக கொண்டு வென்றெடுக்க வேண்டும். ஒற்றுமை என்ற இலக்கத்தோடு இன்று அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கை ஓரணியாக நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று இந்த தேவரின் திருத்தலத்தில் என்று வேண்டி விரும்புகிறேன்.